தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிற என் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஜெகோவா சிட்கேனோ என்ற நாமம் கொண்ட நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். ஆம், நாம் வாழும் பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெற்றவைகளாக இருக்கிறோம். எரேமியா 17:7 இவ்வாறு கூறுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக உழைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைக்க வேண்டும். வேதத்தில் கர்த்தரை நம்பி வாழும் மக்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தரையே நம்பி வாழும் மக்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அவர்கள் புகழும் கீர்த்தியுமாயிருப்பார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் அமர்ந்திருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நாம் யாவரும் கர்த்தரையே நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சிலர் என்ன கூறுகிறார்கள்? அதாவது ஒருவன் வெற்றி அடைவதற்கு கல்வி வேண்டும், செல்வம் வேண்டும், வீரம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு பழைய பாடல் இவ்வாறு கூறுகிறது, கல்வியா, செல்வமா, வீரமா, எது வெற்றி கொடுக்கக்கூடியது என்று கூறப்பட்டிருக்கிறது. கல்வியும் நமக்கு வெற்றி கொடுக்காது, செல்வமும் வெற்றி கொடுக்காது, வீரமும் நமக்கு வெற்றி கொடுக்காது. நமக்கு வெற்றி கொடுப்பவர் நாம் நம்பியிருக்கும் துருகமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதன் அடிப்படையில் இன்று நாம் தியானிக்க போகும் பகுதி என்னவென்றால் வெற்றி வாழ்க்கை. இதை 4 பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்கலாம். வெற்றி கல்வியா? இல்லவே இல்லை. வெற்றி செல்வமா? இல்லவே இல்லை. வெற்றி வீரமா? இல்லவே இல்லை. வெற்றி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். முதலாவதாக நாம் பார்க்கலாம், கல்வி வெற்றி கொடுக்கக்கூடுமா? ஆம், நமக்கு கல்வி வெற்றி கொடுக்கக்கூடும். ஆனால் முழுமையான வெற்றி கொடுக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் கல்விக்கு அதிக பணம் செலவழிக்கிறார்கள். கல்வி கற்று பட்டம் பெற்று வேலை வாங்கி உத்தியோகத்தில் பணம் சம்பாதித்து ஒரு அருமையான வளமான வெற்றியின் வாழ்க்கை வாழலாம் என்று கல்விக்காக அதிக பணம் செலவழிக்கிறார்கள். அவர்கள் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ் மற்றும் வெளிநாடுக்கு அனுப்பி அதிக பணம் செலவழித்து கல்வியை விலைக்கு வாங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், கல்விக்கு அடிப்படை என்னது? ஞானம். ஞானம் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் இருக்கிறது. அவரிடமிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டால்தான் நமக்கு கல்வி கிடைக்கும். 2 விதத்தில் இயேசுவினிடமிருந்து ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் ஒரு ஞான ஊற்று. நாம் அவருக்கு பயப்படும் பொழுது அவர் தானாக ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மற்றொன்று, நாம் விண்ணப்பம் பண்ணி ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் ஒரு வசனத்தில் நான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். கல்விக்கு அடிப்படை ஞானம். ஞானத்தை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிடம் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுதே அவனுக்கு கொடுக்கப்படும். நம் பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டுமா? அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சாமுவேலை போல தேவனுடைய சந்நிதியில் அவர்களை வளர்க்க வேண்டும். யோவான் ஸ்நானகனைப் போல அவர்கள் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞானம் கிடைக்கும்.
இயேசுவைப் போல அவர்கள் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கு வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் எப்படி வளர்ந்தார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை தேவையாக இருக்கின்றது. உலக வரலாற்றில் மிக செல்வந்தரான, மிக ஞானம் படைத்த ஒரு அரசன் இருந்தான். அவன்தான் சாலமோன். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ராஜாவான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும், அதை என்னிடம் கேள் என்று கேட்டார். அவன் மிகவும் பணிவுடன், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை ஈவாக கொடுத்தார். அவன் ஞானவானாக திகழ்ந்தான். அவன் வார்த்தையிலும் செய்கையிலும் ஞானவானாக திகழ்ந்தான். அவனுடைய ஞானம் உலகமெங்கும் பரவியது. இதை கேட்ட சேபா நாட்டு ராணி அவனுடைய ஞானத்தை கண்டறியும்படி எருசலேமுக்கு வந்தாள். அவருடைய வாக்கிலும் நாவிலும் ஞானம் இருப்பதை கண்டு அவள் பிரமித்தாள், ஆச்சரியப்பட்டாள், பாராட்டினாள். ஆனால் என்ன நடந்தது? அந்த ஞானமோ அந்த கல்வியோ சாலமோனுக்கு வெற்றி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவன் பின் வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்து தேவனை விட்டு விலகி ஓடினான். பல பாவங்களை செய்தான். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை செய்தான் என்று வேதம் கூறுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சாலமோனுக்கு 300 மனைவிகளும் 700 மறுமனை ஆட்டைகளும் இருந்தார்கள் என்று. அந்த பரஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை விக்கிரகாராதனைக்கு திருப்பினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அங்குதான் வீழ்ச்சி. எனவே கல்வி ஒருவனுக்கு வெற்றி கொடுக்காது. தேவன் கொடுக்கும் ஞானம் மட்டுமே வெற்றி கொடுக்கும். இரண்டாவதாக சிலர் சொல்கிறார்கள், செல்வம் வெற்றி கொடுக்கும். ஒருவன் அதிகம் சம்பாதித்து வீட்டுக்கு மேல் வீடு கட்டி, நீ வீடு, நிலம், புலன், காடு, வைரம், வைடூரியம், பொன் என்று சேகரித்து கொண்டே இருந்தால் அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? வீடு கட்டி அதில் குடியிருக்கும் பொழுது அது மட்டும் வெற்றியுள்ள வாழ்க்கை அல்ல. அந்த வீட்டிற்குள் சந்தோஷம், சமாதானம், சுகம் இருக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து பொருளாசை குறித்து எச்சரிக்கை விடுத்தார். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 12:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அது அவனுக்கு வெற்றி அல்ல. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஜீவனை இழந்தால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. எனவே நமக்கு தேவை செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வத்தின் நிமித்தம் நாம் வெற்றி வாழ்க்கை அடைய முடியாது. நமக்கு தேவை ஜீவன், நமக்கு தேவை நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம் வீட்டிற்கு தலைவராக இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கின்றது. பணத்தால் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கலாம். சிலர் சொல்லுகிறார்கள், பணத்தால் வீட்டை கட்டலாம், ஆனால் இல்லத்தை பெற முடியாது. இல்லம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து அங்கு தலைவராக இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்க பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சந்தோஷம், சமாதானம் இருக்க வேண்டும். எனவே வீட்டை கட்டலாம், பணத்தை கொண்டு மாட மாளிகை கட்டலாம், ஆனால் இல்லம் கிடைக்காது. பணத்தின் மூலம் நல்ல காஸ்ட்லி பஞ்சுமெத்தை வாங்கலாம், ஆனால் பணத்தின் மூலம் தூக்கத்தை வாங்க முடியாது.
பணத்தின் மூலம், இது ஒரு கொட்டேஷன், பணத்தின் மூலம் கடிகாரம் வாங்கலாம், ஆனால் நேரத்தை வாங்க முடியாது. பணத்தின் மூலம் புத்தகத்தை வாங்கலாம், ஆனால் ஞானத்தை வாங்க முடியாது. பணத்தின் மூலம் நண்பர்களை வாங்கலாம், ஆனால் அன்பு வாங்க முடியாது. சாலமோன் என்ன கூறுகிறான்? அவன் இந்த வாழ்க்கை ஒரு மாயை என்று கூறுகிறான். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தால் எல்லாம் மாயை சஞ்சலம் என்று கூறுகிறான். செல்வந்தனான சாலமோன் எல்லாம் மாயை, செல்வம் மாயை. அதே போல யோபு கிழக்கத்திய மனிதரில் செல்வாக்கு படைத்தவனாக இருந்தால் கூட அவன் என்ன கூறுகிறான்? மாயை, எல்லாம் மாயை. நான் உலகத்திற்கு நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக எடுத்துக்கொள்ளப்படுவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பூலோகத்தில் நம் பொக்கிஷங்களை சேகரித்து வைக்கக்கூடாது, அங்கு துரு பூச்சி திருடன் இருக்கும். பரலோகத்தில் நம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும், பரலோகத்தில் நம் செல்வத்தை சேகரித்து வைக்க வேண்டும். அங்கு பூச்சியோ துருவோ திருடனோ வரமாட்டான். எனவே செல்வத்தின் மூலம் யாரும் வெற்றி வாழ்க்கை அடைய முடியாது. மூன்றாவதாக வீரம். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? வீர தீர செயல்களில் ஈடுபட்டால் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் ஏணியின் மேல் நிற்கலாம், எவரெஸ்ட் மலையிலே நிற்கலாம். அஃப்கோர்ஸ் கரெக்ட். வீர தீர செயல்களை செய்பவர்கள் புகழின் உச்சாணியில் இருப்பார்கள். எந்த வேகத்தில் புகழின் உச்சாணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அதே வேகத்தில் அவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் வீரத்தின் மூலம் வரும் ஒரு வெற்றி தற்காலிகமானது. ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். வேதத்தில் இருந்து சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஒரு நியாயாதிபதி, அவன் ஒரு நசரேயன், அவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்ததால் அவன் வீர தீர செயல்களை செய்தான். ஒரு முறை காட்டின் வழியே செல்லும் பொழுது ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து அதன் தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டான். இதுபோல் அநேக தீர தீர செயல்களை செய்தான். ஆனால் அவன் வெற்றி அடையவில்லை, அவன் வீழ்ச்சி அடைந்தான். ஏனென்றால் தேவனை விட்டு பின்னோக்கி சென்றான், தவறான இடங்களுக்கு சென்றான், பெலிஸ்தியர் நாட்டிற்கு சென்றான், தவறான உறவுகளை கொண்டான். தெளிலாள் என்பவளின் உறவை கொண்டு அதன் மூலம் தன்னுடைய பலன் என்ன என்பதை கூறினான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. ஒரு அடிமையாய் பெலிஸ்தியரால் ஒரு தூணில் கட்டப்பட்டான். என்றாலும் கடைசியில் தேவ பலத்தின் மூலம் அவன் அங்குள்ள பெலிஸ்தர்களை தன்னோடு கூட சாகடித்தான் என்று பார்க்கிறோம். எனவே வீர தீர செயல்கள் நமக்கு தேவை. வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? சில தேவ மனிதர்கள் விசுவாசத்தோடும் தேவனுடைய பலத்தோடும் வீர தீர செயல்களை செய்தார்கள். சகரியா 4:6 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. சில தேவ மனிதர்கள் தேவனுடைய பலத்தை பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். அதே போல் நாமும் தேவனுடைய பலத்தினால் வீர தீர செயல்களை கர்த்தருக்கென்று பண்ண வேண்டும். காலேபை எடுத்துக்கொள்ளுங்கள், 85 வயது. அந்த நேரத்தில் அவன் மலை பிரதேசத்தை போர் கொண்டு வெற்றி பெற்றான். எதனால்? தேவ பலத்தால். மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள், 120 வயது வயதான ஒரு கிழவன். அவன் பிஸ்கா கொடுமுடிக்கு ஏறி சென்றான். எதனால்? தேவனுடைய பலத்தினால். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லுமன் தேவனிடம் கேட்டு ஆசீர்வாதம் பெற்று சென்றான், வெற்றி பெற்றான். அவன் என்ன கூறுகிறான்? யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். நாமும் அவ்வாறு சொல்ல வேண்டும். உலகம் ஒரு யுத்த களம்.
நமக்கு மாமிசத்தோடும் சாத்தானோடும் நமக்கு யுத்தம் உண்டு. ஆனால் வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி வாழ்க்கை வேண்டும். அது தேவனுடைய பலத்தினால் மட்டுமே. பவுலைப் போல நாம் சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வேண்டும். யோசுவாவைப் போல நாம் ஒரு யுத்த வீரனாய் உலகத்தில் இருக்க வேண்டும். சோல்ஜர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நமக்கு முன்பாக எரிகோ மதில் நிற்கலாம், அதை இடித்து உடைத்து போடலாம். மேலும் நாம் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஒரு அற்புதத்தை தேவ பலத்தால் செய்யலாம். யோசுவா என்ன செய்தான்? சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நடுவானில் நில்லென்றான். தேவனுடைய பலத்தினால் அது அவ்வாறு நின்றது, விசுவாசத்தினால் அவ்வாறு நின்றது. நமக்கு பலன் தேவை. பலனை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. அந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவாவைப் போல நாம் குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்ல வேண்டும். நாம் பார்த்தோம், அதாவது கல்வி ஒருவனுக்கு முழுமையான வெற்றி கொடுக்காது, செல்வம் ஒருவனுக்கு வெற்றி கொடுக்காது, வீரம் ஒருவனுக்கு வெற்றி கொடுக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு வெற்றியை கொடுப்பவர். இயேசுவோடு இணைந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்பொழுது இவ்வுலகை வென்று நாம் வாழலாம். நீதிமான்களாய் நாம் வாழ்ந்து காட்டலாம். தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நொறுக்கி போடலாம். எந்த தூண்களாய் இருந்தாலும் அதை சாய்த்து காட்டலாம் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால். எதிரியை நாம் வென்று காட்டலாம் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால். கர்த்தரே தெய்வம் என்று நம்மை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு எலியா தீர்க்கதரிசி போல நிரூபித்து காட்டலாம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால். நாம் யாவரும் எளியவர்கள், சிறியவர்கள். ஆம், எனவே நமக்கு தேவை ஒரு வெற்றி வாழ்க்கை. அதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் நாட வேண்டும். அப்பொழுது அவர் சிறியவனை எடுப்பார், எளியவனை எடுப்பார். இதை ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2:8 நன்றாக தெரிந்த வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். நாம் எளியவர்கள், சிறியவர்கள். சில வேளை நமக்கு கல்வி தகுதி இருக்காது, செல்வம் இருக்காது, வீரம் இருக்காது. என்றாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது அவர் பலத்தால் நாம் வெற்றி வாழ்க்கை வாழுவோம். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டில் பேதுரு சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு கல்வி ஞானம் இல்லை, அவர்கள் செல்வந்தர்களாக இல்லை, அவர்கள் வீர தீர செயல்களை செய்யவில்லை. என்றாலும் நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்தினால் அவர்களை பிரபுக்களோடு அமர பண்ணினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத சகலவித காரியங்களையும் நமக்கு நம் வாழ்க்கையில் செய்வார். அவர் அரிய பெரிய புதிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். நாம் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறோம். We are born to fly in the sky. ஆம், எனவே இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவரை நம்பி வாழ வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும். அப்பொழுது இயேசு என்ன செய்வார்? ஒரு வெற்றியின் வாழ்க்கை கொடுப்பார். நம்மை பெருகவே பெருக பண்ணுவார், நம்மை விருத்தி அடைய செய்வார், நம்மை வர்த்திக்க செய்வார். வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து நடக்கும் பொழுது நமக்கு சில பாக்கியங்கள் கிடைக்கிறது,
ஸ்லாக்கியங்கள் கிடைக்கிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. நாம் தாழ்மை உள்ளவர்கள். தாழ்மையுள்ள அவர் தமது கிருபையை ஈவாக நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு கிடைத்தால் நாம் உன்னத வாழ்க்கை வாழலாம். அவர் நல்லவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவர் தமக்கு பிரியமானவருக்கு தூக்கத்தை அளிக்கிறார், நல்ல நித்திரையை அளிக்கிறார். இவையெல்லாம் ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு அறிகுறியாக இருக்கிறது. அவரை தேடுபவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நாம் யாவரும் கர்த்தரை தேடுகிறவர்கள். நமக்கு புதுபலன் கொடுக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், புதிய நாமத்தை கொடுக்கிறார், புதிய வல்லமையை கொடுக்கிறார், புதிய கீதத்தை நம் நாவில் அருள்கிறார். அதுவும் இல்லாமல் நம் கர்த்தரையே நம்பி வாழும் பொழுது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏணி, நம் வாழ்க்கையின் இயேசு கிறிஸ்து ஏணி. நமக்கு கல்வி தேவையா? இயேசு கிறிஸ்து என்ற ஏணியில் படிப்படியாக நடந்து செல்ல வேண்டும். நமக்கு செல்வம் தேவையா? இயேசு கிறிஸ்துவின் கரம் பிடித்து நடக்க வேண்டும். நமக்கு வீர தீர செயல்கள் செய்ய ஆவலாக இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தம போர்ச்சேவகனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு தகுதி கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஜேம்ஸ் ஹாரிசன் என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ஆஸ்திரேலியாவில் இருந்தான். அவன் 14 வயதில் அவனுக்கு செஸ்டில் லங்ஸில் ஒரு வியாதி வந்தது. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டார். பார்த்தா அவனுக்கு நிறைய பிளட்டு தேவையாக இருக்கிறது. அந்த ஆப்ரேஷனுக்காக அநேகர் அவனுக்கு இரத்த தானம் செய்தார்கள். இதை பார்த்து அவன் கண்ணீர் விட்டு சொன்னான், ஒரு சபதத்தை எடுத்தான். நான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிந்து நன்றாக குணமான பெண், 18வது வயதிலிருந்து நான் இரத்த தானம் மற்றவர்களுக்கு செய்வேன் என்று கூறினான். ஏனென்றால் மெடிக்கல் ரூல் படி 18 வயதுக்கு மேல்தான் இரத்த தானம் கொடுக்கப்பட வேண்டும். ஆப்ரேஷன் நடந்தது, வெற்றி பெற்றான். உடனே அவன் 18வது வயதிலிருந்து 81வது வயது வரைக்கும் இரத்த தானம் செய்து கொண்டே இருந்தானா. வருஷம் ஆல்மோஸ்ட் 1713 பேருக்கு இரத்த தானம் கொடுத்துருக்கிறான். 18 வயதிலிருந்து 81வது வயது வரைக்கும் அவனுக்கு ஒரு அருமையான பெயர் அழைக்கப்பட்டது. அதாவது எ மேன் வித் அ கோல்டன் ஹேண்ட். ஆம், பொன்னாலான கரத்தை உடைய ஒரு மனிதன் என்று கூறப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை ஒரு ரெக்கார்டானது, வேர்ல்டு ரெக்கார்டானது, வெற்றியான வாழ்க்கையானது. அவனுக்கு சுகமும் இல்லை என்றாலும் கர்த்தருக்குள் அவன் விசுவாசத்துடன் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை அபரீதமாக ஆசீர்வதித்தார். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கல்வி தேவை. கல்வியின் அடிப்படை ஞானம், ஞானத்திற்கு அடிப்படை இயேசு கிறிஸ்து. எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை. நமக்கு செல்வம் தேவை. நம்மால் செல்வத்தை சேமிக்க முடியாது. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அதிக செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஏழைகள், பரம ஏழைகள். அதே போல் நாம் பலனற்றவர்கள், எளியவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள். we are zeros, we are nothing, we are vanity. என்றாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு நடந்து வரும் பொழுது நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கை கிடைக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்கள் சகாயரும் எங்கள் ரட்சிப்பின் தேவனுமாயிருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஒரு அருமையான சத்தியத்தை நாங்கள் இப்பொழுது கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. உமது கிருபை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறோம், நொறுக்கப்பட்ட பாண்டமாக இருக்கிறோம், வெறுமையாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் கர்த்தாவே. நீர் உமது கையில் எடுத்து அழகான ஒரு வளமான ஒரு வெற்றிகரமான பாத்திரமாக வனைய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் கல்வி மாவின் நாவை பெற நீதாமே கிருபை புரிய வேண்டும் கர்த்தாவே. எங்களுக்கு கல்விமானின் நாவுக்கு தேவையானது உம்முடைய தெய்வீக ஞானம். அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடும் கர்த்தாவே. செல்வத்தை எங்களுக்கு கொடும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு தரித்திரத்தையும் செல்வத்தையும் தூரமாக்கும் என்று ஒரு வசனம் கூறுகிறது கர்த்தாவே. எங்களுக்கு தரித்திரமும் வேண்டாம், செல்வாக்கும் வேண்டாம் கர்த்தாவே. எங்களுக்கு அன்றன்றுள்ள படியை நீ எங்களுக்கு அளக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுக்க போவதற்காக நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் உலகத்துக்குள் கடந்து செல்லும் முன் நீர் எங்களோடு கூட வந்து எங்களை வழி நடத்தி அரவணைத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Everybody ought to know. Everybody ought to know. Everybody ought to know who Jesus is. Everybody ought to tell. Everybody ought to tell. Everybody ought to tell who Jesus is. He's the lily of the valley. He's the brightest morning star. He's the fairest of 10,000. Everybody ought to know. Everybody ought to sing. Everybody ought to sing. Everybody ought to sing. Blessed praise to Him. Everybody ought to bring. Everybody ought to bring. Everybody ought to bring a soul to Him. He's the lily of the valley. He's the brightest morning star. He's the fairest of 10,000. Everybody ought to know. Yeah.